ஹோட்டல் குரு கிருபா ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு மிக அருகில் இருக்கும் இந்த கம்பீரமான கட்டிடம் வெளியிலிருந்து பார்த்தால் இருக்கும் இடமே தெரியாது. உள்ளே செல்ல செல்ல நாம் அமைதியான ஒரு இடத்திற்கு வந்து விட்டதாக உணர்வோம். இந்த இடம் ராணி மங்கம்மாள் காலத்தில் கட்டப்பட்ட 500 ஆண்டுகள் பழமையான கட்டிடம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் காலடிப்பட்ட இடம். கம்பீரமான கல் தூண்கள் இந்த கட்டிடத்திற்கு சிறப்பு சேர்க்கிறது. ஒரு நாள் பசி நேரத்தில் ஹோட்டல் தேடிய போது நினைவில் வந்தது இந்த இடம். சாப்பாடு ஆர்டர் செய்தோம். பசிக்கு சாப்பிட போன எங்களுக்கு ருசியான சாப்பாடு கிடைத்தது. வீட்டு சமையல் உணவகம் என்று போட்டிருந்தார்கள். உண்மைதான், ஃபுட் நல்ல ஹோம்லியாக இருந்தது. 110 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ். வீட்டு சமையலா? அதுக்கு எதுக்கு ஹோட்டலுக்கு நான் வரணும், வீட்லேயே சாப்பிட்லாமேன்னு சிலர் கேட்கறது காதில் விழுது. வீட்டு முறை சமையல்னா சுவைக்காக கெடுதலான எந்த பொருளையும் சேர்க்க மாட்டார்கள் என்று புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியமான உணவாகவும் அதே நேரத்தில் நச்சுன்னு சுவையாகவும் இருந்தது குரு கிருபாவோட மீல்ஸ். பூண்டு வெங்காயம் சேர்க்காத சமையல். அருமையான கிடாரங்காய் ஊறுகாய், சௌச்சௌ கூட்டு, வாழைக்காய் பொரியல், பூசணிக்காய் போட்ட பருப்பு சாம்பார். பருப்பு சாம்பார் மிளகு குழம்பு நேரத்தில் இருக்கேன்னு நினச்சேன். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது, எல்லா ஐட்டத்துலேயுமே கொஞ்சமாக மிளகு சேர்த்து சமைச்சிருந்தது. உண்மையிலேயே ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க. தக்காளி மிளகு ரசம் அளவான காரத்தோட சூப்பராக இருந்தது. அடுத்து வந்த கிடாரங்காய் புளிக்குழம்பு வேற லெவல். பொதுவாக இந்த மாதிரி சமையல்லாம் வீட்டில் மட்டும்தான் செய்வோம். ஹோட்டலில் கிடாரங்காய் போட்ட புளிக்குழம்ப முதல் முறையாக குரு கிருபால தான் நான் சாப்பிட்டேன். ஒரு நாளைக்கு எலுமிச்சங்காய், ஒரு நாளைக்கு குழஞ்சிக்கான்னு புளிக்குழம்புல தினம் ஒன்றை போட்டு செய்வாங்களாம். சப்ளையர் சொன்னார். வெல்லம் போட்டு செஞ்ச பாசிப்பருப்பு பாயசம் நல்ல சூடாக சுவையாக இருந்தது. மோர் சாதத்துக்கு திரும்ப புளிக்குழம்பை கேட்டு தொட்டு சாப்பிட்டேன். மொத்தத்தில் வயிறுக்கு கெடுதல் செய்யாத ஆனால் நல்ல சுவையான சாப்பாடு. நீங்களும் ஸ்ரீரங்கம் போனால் குரு கிருபா ஹோட்டல் சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொன்னது சரியா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.